ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.2 டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹைஃபை ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து திருச்செங்கோட்லேருந்து தான் கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. இதில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேனல் எடுத்துட்டோம்னா 6 இன்ச் ஹைட்டில் கேபினட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 2 சப் ஊஃபரு. இது வந்து சப் 1க்கான வால்யூம் கண்ட்ரோல், இது சப் 2க்கான வால்யூம் கண்ட்ரோல். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்க்கான பேஸ் ட்ரிபிள், அடுத்தது சரௌண்டுக்கான கண்ட்ரோல், இது வந்து எக்ஸ்ட்ரா சரௌண்டு, சென்டருக்கான கண்ட்ரோல், இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஆன் ஆஃப் சுவிட்சு, இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மாஸ்டர் கண்ட்ரோல். ஸோ இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து யூஎஸ்பிக்கு மட்டும் வேலை செய்யும், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா செலக்டர் சுவிட்சு. இதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்கள் டால்பி டிடிஎஸ் நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன இதில் இருக்குங்கிறது ஹெச்டிஎம்ஏ ஆப்டிக்கலாக கோஆக்ஸுங்கிறது காமிச்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி 3வது லைட் எரியும் போது உங்களுக்கு யூஎஸ்பி ஆன் ஆயிரும். ஸோ அப்படி தான் இதில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஆம்போட ஃப்ரண்ட் லுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான். வாங்க இன்சைடில் பார்த்துடலாம். இன்டியன் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக ரீஒர்க் ஆம்பிளிஃபையர் தான். இன்டியன் வந்து பார்த்தோம்னா 3030 ஒரு 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பழைய ட்ரான்ஸ்ஃபார்மரு. இந்த பவர் சப்ளையும் பழசு. இது வந்து பார்த்திங்கன்னா 24024 ஒரு 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 7 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 9 சேனலுக்கு ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 7 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் அடுத்து ஒரு 4 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து டவர் செட்டப்புக்காக அவர் கேட்டிருந்தார். ஸோ அப்படிங்கும்போது நம்ம இதில் வந்து பிடிஎல் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஸ்பீக்கர் அவுட்டு ஒரு ரிலேவும் அடுத்த 2 ஸ்பீக்கர் அவுட்டு ஒரு ரிலேவும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டுக்கான சென்டருக்கான ஒரு ஸ்பீக்கர் அவுட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு நம்மளுடைய 8 டிரான்சிஸ்டர் போர்டு பிடிஎல் மோனோனால அதனோட ஸ்பீக்கர் அவுட் 2 இங்கே கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 சேனல் இருக்கும். இந்த 4 சேனல் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டு எக்ஸ்ட்ரா சரௌண்டும் இதில் கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு கெய்னர் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் 4 சேனலில். பவர் ஆம்ப் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்காக எஸ்டிகே மாடியூலில் 4 டிரான்சிஸ்டர் பிடிஎல் மோனோ அடுத்தது 4 டிரான்சிஸ்டர் பிடிஎல் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டிகே மாடியூல் 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 10 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக இந்த இது யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 5 சேனல் வந்து பார்த்தோம்னா ஹனீஸில் 5200 போட்டது யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டு எக்ஸ்ட்ரா சரௌண்டு அடுத்தது சென்ட்ரு. இந்த 3 சேனலுக்காக இந்த 5 சேனல் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ரீ செக்ஷன் வந்து பார்த்தோம்னா இதில் ஒரு ஹைடெக்கில் சப்வூஃபர் ப்ரீ ஒன்று கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இதில் 2 சப்பு ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டால் அப்படின்னா 12 இன்ச்சுக்கு ஒரு மாதிரி கெயின் வேலை செய்யும், 10 இன்ச்சுக்கு ஒரு மாதிரி கெயின் வேலை செய்யும். அப்படிங்கும்போது நம்ம ஒரே சப்பு ப்ரீ போடும்போது ஒன்றில் அதிகமாகவும் ஒன்றில் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இண்டிவிஜுவல் சப்பு ப்ரீயாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் 10 இன்ச்சுக்கு வேணுன்னா நம்ம இந்த இடத்துல எவ்வளோ கெயின் வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 12 இன்ச்சுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எவ்வளோ கெயின் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடி யூஸ் பண்ணியிருக்கேன் ஹனீஷில். இது வந்து பார்த்திங்கன்னா 3D சரௌண்ட் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யூஎஸ்பிலேருந்து கொடுக்குற இன்புட் வந்து FT003 ஆக்ஸில் போய் ஆக்ஸ்லேருந்து உங்களுக்கு டீகோட் ஆகி வெளியே வரும். ஸோ உங்களுக்கு டீகோட் ஆகி வெளியே வர்றதில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் சிக்னல் எடுத்து பிடிக்கு உள்ளே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு லெஃப்ட் ரைட் பேஸ் ட்ரிபிள் வேலை செய்யும் இதில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டும் சென்டரும் டேரெக்டாக கெய்னரில் கொடுத்துருக்கேன். கெய்னர்லேருந்து எடுத்து உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் வழியாக பவர் ஆம்புக்கு போயிடும். சரிங்களா? அடுத்து சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கெய்னரில் கொடுத்துருக்கேன். ஸோ கெய்னர்லேருந்து எடுத்து உங்களுக்கு சப்பு ப்ரீயில் கொடுத்து சப்பு ப்ரீலேருந்து அவுட் எடுத்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் இது வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வந்து ப்ரோலாஜிக் 2 எனக்கு வேலை செஞ்சால் போதும் அப்படின்னாரு. ஸோ அதனால் ப்ரோலாஜிக் 2 நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம FT003 வந்து நம்ம உள்ளே கொடுத்து வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரோலாஜிக் 2 உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த ஆடியோ கேட்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நம்ம நார்மல் ப்ரோலாஜிக்கில் கேட்குறக்கும் இதில் கேட்குறக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த 3D சரௌண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டோட இன்புட் எடுத்து 3D சரௌண்டில் கொடுத்து அதுலேருந்து ஒரு சரௌண்டு வேலை செய்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது இதுலேருந்து வர சரௌண்டு வேறு மாதிரி இருக்கும். நம்ம இந்த லெஃப்ட் ரைட்லேருந்து எடுத்து கொடுக்கும்போது இதில் வர சரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ சரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சரௌண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா சரௌண்டு ஒரு மாதிரி வேலை செய்யும், சரௌண்டு ஒரு மாதிரி வேலை செய்யும். ஸோ இந்த சரௌண்ட்லேருந்து வர்ற வால்யூம் வந்து பத்தாதனால ஒரு 2 சேனல் எக்ஸ்ட்ராவாக ஒரு கெய்னர் ஒன்று போட்டிருக்கேன். இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.
அது யூஸ் பண்ணக்கூடியது டைன்ட்டியில் 4 ohms போட்டு ஒரு மிட்ரேஞ்ச் போட்டு ஒரு டவர் பாக்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அதே மாதிரி 2 டவர் பாக்ஸ். அதுக்காக நான் வந்து BTL மோனோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ் வந்து உங்களுக்கு டவர் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாட்ஸ் கம்பல்சரி நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த 2 BTL மோனோ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8 inch தான் யூஸ் பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த போர்டு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 30030 அவர் பழைய ஆம்பிளிஃபையரில் இருந்தது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் அதில் யூஸ் ஆச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படியே நான் யூஸ் பண்ணிட்டேன். இல்லை நம்ம திருப்பி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர் இதுக்காக டிசைன் பண்ணோம் அப்படின்னா இந்த காஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனால் இதையே நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல்னால் ஆப்டிக்கல் வேலை செய்யும். உங்களுக்கு இங்கேயே செலக்டரில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோஆக்சலு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா HDMI. லாஸ்ட் ப்ரெஸ் 3 லைட் எரியும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு USB ஆன் ஆயிரும். ஆப்ரேட்டிங்னா இதுதான். மற்றபடி எந்த நான் சுவிட்சு எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.1 2.1 அந்த சுவிட்சிங்கே இருக்காது. உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு போயிடும். இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜிடெக்கில் FT003க்குனே ஒரு ட்ரிகர் போர்டு ஒன்று, கண்ட்ரோல் போர்டு ஒன்று விட்ருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் போர்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 volt ரெகுலேட்டர் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இந்த போர்டு வந்து இந்த பிக் டிஸ்பிளே வந்து 12 voltல ஒர்க் ஆகிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் 5 volt கழட்டிட்டு 12 volt போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் செஞ்சுருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கெயின் எல்லாத்தையுமே நான் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா 7.2 போது உங்களுக்கு ரொம்ப கத்தக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதில் எல்லாத்துலேயுமே நான் கெயினை கம்மி பண்ணியிருப்பேன். வச்சாலும் நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக கேட்குற மாதிரி இருக்கணும். அதுக்காக நான் எல்லா கெயினுமே நான் கம்மி பண்ணியிருப்பேன். இதுலேயும் சரி, லெஃப்ட் ரைட்லேயும் சரி, அதே மாதிரி சரவுண்ட் சென்டர்லேயும் சரி, நீங்கள் வால்யூம் அதிகமாக வைக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வால்யூம் வரும். ஏற்ற தான் உங்களுக்கு வால்யூம் வரும். நீங்கள் கொஞ்சம் வால்யூம்லேயே உங்களுக்கு அந்த வால்யூமை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இதில் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 012 AC நீங்கள் கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஹம்மிங் வருது. ஸோ நான் ஏற்கனவே நான் கொடுத்து இதை பார்த்துட்டு ஒரு ½ டே பக்கம் இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் இந்த ஹம்மிங் சால்வ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 12 volt பக் போர்டு கொடுத்துருக்கேன். ஸோ இது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்வூஃபரில் வர ஹம்மிங் ப்ளஸ் லெஃப்ட் ரைட்டில் வர ஹம்மிங் எல்லாமே உங்களுக்கு ட்ராப் ஆகிடுச்சு சுத்தமாக. ஸோ நீங்கள் இந்த மாதிரி போர்டு ஜிடெக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுத்து பாருங்கள் 012 ACயில். அப்படி கொடுத்து உங்களுக்கு ஹம்மிங் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணிக்கங்க 12 voltல. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சப்வூஃபர் நம்ம இதுக்காக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி பேஸ் ட்ரபிளும் அதே மாதிரி ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த பேஸ் ட்ரபிளில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் கெயின் வந்துடும். ஸோ அதனால் நம்ம அங்கே அந்த இடத்துல நம்ம கெய்னர் வைக்கல. இதுலேயே நம்ம வேணால் கெயின் பண்ணிக்கலாம். இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 22,000 பக்கம் வரும். உங்களுக்கு 22,000 to 23,000 உங்களுக்கு வந்துடும். இது ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் போடும்போது நமக்கு ஒரு 25 பக்கம் உங்களுக்கு அரௌண்டாக வந்துடும். இது வந்து நான் இதை செக் பண்ணிட்டு நான் கஸ்டமர் வீட்டில் போயிட்டு செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பனானா சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட்டுக்கு, சரவுண்ட் சென்டருக்கு, சப்வூஃபர் 1க்கு, சப்வூஃபர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா பனானா சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஃபேனுமே ஏர் அவுட்லெட்டுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பேக் சைடு வியூன்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இந்த மாதிரி கஸ்டமைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளைய காண்டாக்ட் பண்ணலாம். இந்த பெரிய டிஸ்பிளே போட்டு போடும்போது ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய ஆடியோ டெஸ்ட் நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன் கஸ்டமர் வீட்டில் மாட்டிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.